ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை. நார்த்தில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவார், துவைச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் நார்த் இவங்க ஒரு பிளான் பண்ணி வாங்கிட்டாங்க, அதை முறியடிக்கிறதுக்கு டெல்லி வேறு பிளான் வச்சுருக்கு. இந்த விஷயம் அமித்ஷா காதில் விழுந்துட்டு, மோடி காதில் விழுந்துட்டு, சந்தோஷ் காதில் விழுந்துட்டு, ஓஹோ நீங்களே டீல் போட ஆரம்பிச்சிங்களா? வினோத் செல்வம், ஆமாம் அவெல்லாம் என்ன சொல்கிறேன், கட்சி வயசானவங்க கையில் இருக்கு, தப்பு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு வழி விடணும். அவர் 40 கொடுக்குற மூடில் இருந்தாராம். 40 வேணாண்ணே, கண்டவெல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவானே, எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, 20 இது கொடுங்க. அண்ணாமலையால் கூட்டம் கூட்டப்பட்டது. அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் சாதா கூட்டம் இல்லை, ரசிகர் கூட்டம். விஜய்க்கு வராமல் இருக்கிற எம்ஜிஆர், சிவா. இன்னைக்கு நம்ம சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் நேர்காணல் கொடுத்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் வேட்பாளர்களை அறிவிச்சு வாக்குகள் கேட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. ஆனா கமலாலயம் கதவுகள் ஏன் இன்னும் பூட்டப்பட்டு இருக்கு? கமலாலயம் தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கட்சியில் இவங்க இருக்கிற தொகுதி மாதிரி 50-100% மக்கள் சீட்டு கேட்டாங்கன்னா, இப்போது மற்ற கட்சியெலாம் என்ன பண்ணுவாங்க, தொகுதி கேட்பாங்க. இவங்க ஆளுக்கு தொகுதி தேடுறாங்க. கருப்பு முருகானந்தமா, தஞ்சாவூரா, தமிழிசையா, டி நகரா, வினோத் செல்வமா, ஆயிரம் விளக்கா, அந்த மாதிரி தேடுறாங்களே தவிர, வானதி சீனிவாசனா கோயம்புத்தூர் தெற்கு, அதுதான் அந்த எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறார். நீங்கள் தொகுதி கேளுங்க, தொகுதி கொடுத்துறேன், நீங்கள் கேண்டிடேட் முடிவு பண்ணுங்கள். தொகுதிக்கேற்ற கேண்டிடேட்டா, கேண்டிடேட்டுக்கு ஏற்ற தொகுதியா? பாஜக வரலாறுல கேண்டிடேட்டுக்கு ஏற்ற தொகுதி. அது எப்படி வேலையாகும்? இப்போ காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனோட இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டும் போல் இருக்குது. பாஜக நாமினேஷன் கடைசி நாள் வரைக்கும் இழுத்து அடிக்குது. இன்றைக்கி பியூஷ் கோயல் பண்ணுறான்னு சொல்ல போகிறாங்க, அதுக்குள்ளே தகராறு ஆரம்பிச்சு, கமலாலயத்தில் தகராறு முட்டும் போது ஆரம்பிச்சிது. உனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கணும். அமித்ஷா கைவிட்டாராம். தமிழ்நாடு பாஜக பற்றி என்கிட்ட கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டாராம். வெறுத்து போய் பியூஷ் கோயலை கூப்பிட்டு, ஏதோ மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணு, என்கிட்ட கொண்டாடாதீங்க, தலைவலியாக இருக்குது, இவங்களோட கோஷ்டி பூசல் தாங்கலை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க, எப்போ பார்த்தாலும் கவுத்து விட்றாங்க. போன வாட்டி தேர்தலில் இப்படி தான் நடந்தது, 25 தேர்தல் நடந்தது. ஒருத்தர் காலை வாரி விட்டு தோக்கடித்தாங்க. இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, தள்ள மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம், நாசமாக போட்டுன்னு விட்டாராம். பிரைம் மினிஸ்டருக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. உலக தலைவர் அவர் வேர்ல்டு லீடர். அமெரிக்காவை பற்றி பேசுவாரா, க்ரூட் ஆயில் பற்றி பேசுவாரா, எல்பிஜி இப்போ இதை பேசுவாரா, தமிழ்நாடு பேசுவாரா? டைம் இல்லை. ஸோ என்ன போச்சு, இப்போது புது பாஜக தலைவர் நிதின் நபீனும் புதுசு. அவருக்கு தமிழ்நாடு அரசியல் பாலிடிக்ஸு, டிஎம்கே அவர் யாராவது சொன்னாங்க, டிஎம்கேக்கு ஏடிஎம்கே வித்தியாசமே தெரியல. அவருக்கு தப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா நார்த் இந்தியன். இப்போ நமக்கு சமாஜ்வாடி பார்ட்டிக்கும் சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கும் வித்தியாசம் தெரியுமானு தெரியாது. அந்த மாதிரி அவர் ஒன்றும் கற்றுக்கலை, புதுசாக வந்திருக்கார். ஏன்னா நடுவில் லீவ் ஆகி போச்சு. இந்த மகாவீர் ஜெயந்தி, பேங்க் ஹாலிடே, க்ளோசிங் எல்லாம் சாட்டர்டே லீவ் ஆகி போச்சு. நடுவில் நீங்கள் எப்போ தான் போய் பண்ணி, எப்போ நாமினேஷன் பண்ணி, எப்போ வித்ட்ரா பண்ணி, எப்போ கேம்பெயின் எப்போ ஆரம்பிச்சு, டிஎம்கேலாம் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. மயிலாப்பூர், வேலூர், திருவள்ளூர், ராஜேந்திரன்லாம் கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று முந்தினத்தே கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங்கே போயிட்டாங்க. ஸ்டாலின் சொன்னாராம், பேர் வந்த அடுத்த நிமிஷம் ஒத்தனையாக சென்னையில் பார்த்தேன், தொலைச்சிருவேன், எல்லாம் கிரவுண்டுக்கு போங்க, ஓடுங்க போடுங்க, பேட்டி விட்டார் எல்லாரையும். இந்த பக்கமே வரக்கூடாது, என்னை பார்க்கவே வேணாம், ஃபோனில் பேசுங்க, எது வந்தாலும் ஃபீல்டை விட்டு வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டார். அந்த மாதிரி உத்தரவு பாஜகவில் யார் போடுவா? தலைக்கு தலைவர்கள். முன்னாள் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் பொறுப்பில் இருந்திருந்தா இத்தகைய பிரச்சனைகள் வந்திருக்காது அப்படின்ற பேச்சுக்கள் அடிபடுது. இருக்கலாம். கேசவ விநாயகம் என்ன குற்றம் சொன்னால் கூட தொண்டர்களையும் தொகுதிகளையும் தலைவர்களையும் கண்டுபிடிக்கிறதுல அவர் கில்லாடி. 12 வருஷம் அந்த போஸ்ட்டில் இருந்திருக்காருன்னா சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. குற்றச்சாட்டுகள் வரலாம், அது வேறு விஷயம். சாமர்த்தியசாலியான திறமையானவர். இந்த அவர்கிட்ட போய் நீங்கள் ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது. இந்த தொகுதியில் வீக்காக எது ஸ்ட்ராங் எல்லாம் அவருக்கு தெரியும். கேசவ விநாயகத்துக்கு பதிலாக ஒரு அது எப்பவுமே அமைப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ் தான். அகில இந்தியா லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் மாநில அமைப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வருவார். அது இன்டகிரேஷனுக்கோசரம் அந்த காலத்தில் பண்ணப்பட்ட ஒரு நடைமுறை.
ஆர்எஸ்எஸில் தமிழ்நாட்டில் யாருமே வேண்டான்றாங்களா, இல்லை ஆள் கிடைக்கலையா, இல்லை இவங்களால் தேட முடியலையா, இல்லை ஆர்எஸ்எஸ் சொல்லி பாஜக ஒத்துக்கலையா, என்னன்னே புரியல. ஏங்க ஒரு தேசிய தலைவர் நட்டாக்கு அப்புறம் போடுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. நட்டா இன்டீரியமாக 1 வருஷம் இருந்தார், அப்புறம் திருப்பி 2 வருஷம் இருந்தார், அப்போ தான் நவீன் போட்டிருக்காங்க. ஸோ தேசிய தலைவரே போடுறதுக்கு 2-3 வருஷம் ஆகும்போது ஒரு மாநில செயலாளர், அமைப்பு செயலாளர் போடுறதுக்கு 1 வருஷம் ஆனால் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. பாஜக முன்ன மாதிரி இல்லைங்க. பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த பாஜக வேறு, பதவிக்கு வந்த பிறகு இந்த பாஜக வேறு. பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாம் லாயலாக, டெடிக்கேட்டடாக, திறம்பட செயல்பட்டு அந்த ஒரு உத்வேகத்தோடு இருந்தாங்க. பதவியில் உட்காந்த உடனே எல்லாருக்கும் திமிரு பிடிச்சி போச்சு, எல்லாருக்கும் மமதை ஜாஸ்தியாக போச்சு. நாங்கள் தான் ரூல் பண்ணுறோன்னு. தமிழ்நாட்டில் ரூலே பண்ண ஆரம்பிக்கல, இருந்தாலும் மமதை ஜாஸ்தியாக போச்சு. இது மக்கள் பார்த்துட்ருக்காங்க. முன்ன மாதிரி மக்களை ஏமாற்ற முடியாது. முன்ன 30 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் ஒரு நியூஸ் பேப்பர் வரும், சாயங்காலம் ஒரு நியூஸ் பேப்பர் வரும். அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா நியூஸே நாங்கள் தெரிஞ்சுப்போம். காலையில் ஒரு பேப்பரை படித்து பார்த்து நேற்று நடந்தது தெரிஞ்சுப்போம். பகலில் நடக்கிறது மாலையில் 5 மணிக்கு பேப்பரை பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ 5 வினாடிக்கு ஒரு தடவை நியூஸ் வருது. உங்களை மாதிரி யூடியூபர்னால் 5 வினாடி நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ ஜனங்களை நீங்கள் ஏமாற்றவே முடியாது. கண் திறந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறோம். யாருக்கு ஓட்டு போடணும், யார் பண்ணுற தப்பு, யார் ரைட்டு எல்லாம் தெரியும். பாஜக அண்ணாமலையை ஓரம் கட்டினது, ஒதுக்கி வச்சது இந்த தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்க போகுது. நோட்டா கீழே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 1-2 வேட்பாளர்த்தாலும் மீதி வேட்பாளர் தோற்று போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வாய்ப்பு இல்லைம்மா. 11.8 + 7 சேர்ந்து 18 ஆக்கினார் என்டிஏ அண்ணாமலை. கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னு 25 ஆக்கியிருப்பார். அண்ணாமலை சொன்னாராம், திராவிட கட்சிகள் 2மே வேணாம், தனியாக போட்டி போடும், பிஎம்கே, அமமுக அந்த மாதிரி தனியாக போட்டி போட்டு நம்ம ஒரு 200 சீட்டில் போடுவோம், 170 சீட்டில் 180 சீட்டில் போடுவோம், அவங்க ஒரு 50 சீட் கொடுப்போம். 60 சீட் வந்தால் கூட நம்ம பெரிய விஷயம். 4 எங்கே, 50 எங்கே, 60 எங்கே? இப்போ என்ன போகுது? 4 தான் வரும், 4 கீழே வரும். அப்போ எது கூட்டணி? 4 வரதே கஷ்டன்றாங்க. எது கூட்டணி? அண்ணாமலை பேச்சு கேட்டு போட்டுருந்தீங்கன்னா 30-40 சீட், 60ல் பாதி போனால் கூட 30 வரும், 70ல் பாதி போனால் கூட 30 வரும், 40 வரும். கூட்டணி கட்சி 10-20 வரும். என்டிஏ ஒரு எதிர்கட்சி அமரத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. அடுத்த தேர்தலில் ஆளுங்கட்சியாக வந்துக்கலாம். இதுதான் பிளான், அண்ணாமலை பிளான். இது என்னென்னா, பதவிக்கு ஆசைப்படும் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அண்ணாமலை நம்ப தயாராக இல்லை. அவர் பின்னாடி போயிட்டு தோற்று போயிட்டான்னா அதிமுக பிடிச்சிக்கினாங்க. அதிமுக தயவால் எம்எல்ஏ ஆனோம் அப்படின்னு அதிமுக கூட்டணி போகணும் டெல்லியை மைண்டை மாற்றி அண்ணாமலை எடுக்க வச்சாங்க. டெல்லி அண்ணாமலை எடுக்கிற மூடில் இல்லை. இவங்க ஒருமித்த குரலில் கோரஸ் மாதிரி எல்லாரும் போய் கத்துன உடனே அமித்ஷா சரி ஒழுங்கி போ, அண்ணாமலை எடு போடு அப்படின்னு போட்டாங்க. போடுறதுக்கு பள்ளி இழிக்க ஆரம்பிச்சது. ஒரு வேலை நடக்கலை, பூத் கமிட்டி நடக்கலை, அமித்ஷா வந்து திருட்டு போனார், சந்தோஷ் திருட்டு போனாங்க. இது வேலை நடக்காதனால இப்போது திமுக அதிமுக 2 கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிட்டு வருது. பாஜக தூக்கத்தில் எழுந்த மாதிரியே தெரியல, தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. பதவியில் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இல்லாட்டி கூட டெல்லியில் பதவி இருக்குல்ல, பதவியில் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சியில் குரூப்பிசம் அதிகமாக இருக்கும். ஒரே வாட் யூ கால் எக்ஸாம்பிள் வந்து காங்கிரஸ் அப்படி இல்லை. பதவியில் இருந்தாலும் குரூப்பிசம், பதவியில் இல்லாட்டியும் குரூப்பிசம். அது இப்போ தமிழ்நாட்டில் பதவி இல்லை, ஆல் இண்டியா பதவி இல்லை. ஏன் அடிச்சுக்கிறாங்க? பிள்ளை கொடு, அப்பா கொடு, அப்பா பிள்ளை கொடு, அப்பா பொண்ணு கொடு, இந்த கோஷ்டியே போகுது. வர பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக சத்தியமூர்த்தி பவனை தோக்கடிச்சிடும் கமலாலன்ற மாதிரி ஆகிட்டு வருது. ஏன்னா ஒரு வேட்பாளர் என்ன பண்ணுறாராம், அவர் சீட் கிடைக்கலன்னு ஒன்று ஒரு ஆளுங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்து கமலாலயம் வாசத்தில் போய் போராடுன்றானோ. ஏன் அவருக்கு சீட் கொடுக்கலன்னு போராட வைக்கிறார். அவர் ஒரு முக்கியமான பாஜக தலைவர். இந்த மாதிரி போச்சுன்னா மோடி கனவு எங்கே நீங்கள் நனவாக்க போகிறீங்க? அமித்ஷா கனவு நனவாக்க போகிறீங்க? என்ன நடக்க போகுது தமிழ்நாடு பாஜக? ஒன்றும் புரியாமல் உட்காந்துக்கிறாங்க ஜனங்க. கோவை வடக்கில் யார் போட்டி போடுறாங்க? வானதி ஸ்ரீனிவாசனா, அண்ணாமலையா? தெற்கில் ஜெயித்தவங்க நார்த்துக்கு போக வேண்டிய காரணம் என்னன்னு முதல்ல புரியல. திமுக வேட்பாளர் லிஸ்ட்டு வந்த பிறகு தான் சவுத்தில் செந்தில் பாலாஜி போட்டி போட போகிறாங்க நியூஸ் வந்தது. செந்தில் பாலாஜி போட்டி போடுறது செந்தில் பாலாஜிக்கு அன்றைக்கி ஈவினிங் தெரியும்னு சொல்ல முடியாது. 1 மாதம் முன்னாடியே ஸ்டாலின் சொல்லியிருப்பார். செந்தில் பாலாஜி வானதியை கூப்பிட்டு, அக்கா என் தொழிலில் போட்டி போடாதீங்க, பக்கத்து தொழிலில் போய் நில்லுங்க, நார்த்து கேளுங்கன்னு. எடப்பாடிக்கு இந்த விஷயம் தெரியாது.
செந்தில் பாலாஜி கேட்டது ஒன்றுமே தெரியாது. சவுத்துக்கு நார்த் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துட்டார். இவங்களுக்குள்ள லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண உடனே இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த விஷயம் அமித்ஷா காதில் விழுந்துருது, மோடி காதில் விழுந்துருது, சந்தோஷ் காதில் விழுந்துருது. ஓஹோ, நீங்களே டீல் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அதான் கேட்டாராம், பாதி பாஜக தலைவர்கள் அதிமுகவோட டீல் போடுறாங்க, பாதி அதிமுக தலைவர்கள் திமுகவோட டீல் போடுறாங்க. எது கட்சியை வைக்கிறீங்க? மூட்டு போங்களேன், பெரிய பூட்டு போங்க கமலாலயத்தில் அப்படின்னு பிஎல் சந்தோஷ் கத்திருக்கு. அவருக்கு எல்லாம் தெரியும், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் போகுது. டிஎம்கேவோட ரகசிய உடன்படிக்கை, அதிமுக ரகசிய உடன்படிக்கை. அதிமுக ரகசிய உடன்படிக்கை என்னன்னா, இப்போ தமிழிசை போன்ற ஆட்கள்லாம், அண்ணே எடப்பாடி அண்ணே எனக்கு இந்த சீட்டை கொடுத்துருங்க, இந்த சீட்டை எனக்கு வேணும், நான் ஜெயிச்சு எம்எல்ஏ போகணும், என்னால் பதவியெல்லாம் இருக்க முடியாது, கவர்னர் போஸ்ட் விட்டே 2-3 வருஷம் ஆச்சு, எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சண்டை போட்டு வாங்கினாங்க. அப்போ டெல்லி கேட்குதான், அப்போ அதிமுகவில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே? நாங்கள் சீட்டு தரணுமா உனக்கு? எடப்பாடி சீட்டு தரக்கூடாது, நாங்கள் தரணும். நீங்களே கேம்பெயின் ஆரம்பித்து எடப்பாடியோட ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? அறிவிக்காமல் கேம்பெயின் ஆரம்பிங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழிசைக்கு இந்த வாட்டி சீட் கிடையாது, வானதிக்கும் கிடையாது. அப்படி கேட்கலாம், வானதிக்கு மேலே யார் போட்டி போகிறாங்கன்னு. ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை. நார்த்தில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவார், துவைச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். அதனால் நார்த் இவங்க ஒரு பிளான் பண்ணி வாங்கிட்டாங்க, அதை முறியடிக்கிறதுக்கு டெல்லி வேறு பிளான் வச்சுருக்கு. ஏங்க ஒருத்த சாமர்த்தியக்காரனா அதோட 100 சாமர்த்தியக்காரர் இருப்பான்ல. ஸோ இப்போ பிஜேபி வந்து அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அனைவரும் அண்ணாமலை வருவார்னு எனக்கு தோணுது. அவர் மனசு வருத்தம் என்னென்னா, கவுண்டம்பாளையம் கேட்டார் கொடுக்கல, சிங்கானல்லூர் கேட்டார் கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் பாஜக தலைவராக இருந்தால் 50 தொகுதி வாங்கியிருப்பேன் ஏடிஎம்கே கிட்டேருந்து, நீங்கள் கோட்டை விட்டீங்க, டபுள் மடங்கு வாங்கியிருப்பேன், எல்லாருக்கும் சீட் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எனக்கு கோட்டை விட்டீங்க. இது என்ன காரணம்னா, பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எடப்பாடி முடிவு பண்ணல, பாஜக தலைவர்களே போதும் ரகசியமாக சொல்லி அனுப்பிச்சாங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டவெல்லாம் எம்எல்ஏ ஆனால் எங்களுக்கு மதிப்பு போயிடுங்க, நாங்கள் மட்டும்தான் எம்எல்ஏ வரணும். பழம்பெரிச்சாளிகளுக்கு இதை சொல்லுதான். சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னா, வினோத் செல்வம், சூர்யா அவங்களாம் வந்தாங்கன்னா, எங்களோட அவுட் ஷைன் பண்ணிட்டாங்கன்னா, எங்களை மிஞ்சி போயிட்டாங்கன்னா எங்கள் பேர் கெட்டுப்படுவேன். வினோத் செல்வம் ஆமாம் அவெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், கட்சி வயசானவங்க கையில் இருக்குது, தப்பில்லை. அடுத்த தலைமுறைக்கு வழி விடணும். உதயநிதியை விட்டார் பாருங்கள், அந்த மாதிரி விடணும். விட்டால் தான் கட்சி வளரும். நீங்களே பிடிச்சின்னு உட்காந்துருப்பீங்க, நீங்களே கவர்னர், நீங்களே லெஃப்டினன்ட் கவர்னர், நீங்களே மாநில தலைவர், நீங்களே எம்எல்ஏ போட்டி, எம்பி போட்டி, கவுன்சிலர் போட்டி எல்லாம் ஒரு ஆளுக்கே கொடுத்தீங்கன்னா எவன் வேலை செய்வான்? எல்லாம் தோற்று போகுது. மறுபடியும் திருப்பி எல்லாம் தோக்கிற கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்கறதுல பாஜகவை மிஞ்சறதுக்கு இந்தியாவில் எந்த கட்சியும் கிடையாது. கருப்பு முருகானந்தம், நான் தமிழிசை மட்டும் சொல்ல நினைக்கிறேன், கருப்பு முருகானந்தம் தஞ்சாவூரில் போட்டி தப்பார், எம்பி போடுவார் தப்பார், எம்பி எம்எல்ஏ போடுவார் தப்பார், கவுன்சிலர் போடுவார் தப்பார், எம்எல்ஏ போடுவார் தப்பார், எம்பி போடுவார் தப்பார். எதுக்கு? அங்கே மன்னர் குடும்பத்துலேருந்து ராஜா போஸ்லே ஒருத்தர் இருக்கார், சதீஷ்குமார் போஸ்லேன்னு, ராஜ குடும்பம், மராட்டிய குடும்பம், வீரர் சிவாஜி குடும்பம். அவர் கொடுத்தா ஒரு இளைஞர் 30-35 வயசு நல்லா பண்ணுவார். முடியாது, நாங்கள் தான் எடுத்துப்போம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் எம்எல்ஏ எம்பி, தோத்தாலும் பரவாயில்ல, டெபாசிட் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இருந்தால் எப்படி கட்சி வளர்க்க முடியும்? இபிஎஸ் போய் நீங்கள் போதும் கொடுக்காதீங்கன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஜாலி. நீ சண்டை போட்டிங்கன்னா அவருக்கு மனது வருத்தமாயிடும். அவர் 40 கொடுக்குற மூடில் இருந்தாராம். 40 வேணாண்ணே, கண்டவெல்லாம் எம்எல்ஏ ஆகிடுவானே, எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, 20 இது கொடுங்க. பியூஷ் கோயல்கிட்ட போய் 20 is a big number. Last time we contested only 20. 20 is enough. There are no candidates. It will be fighting. அவர் மைண்டை மாற்றிட்டாங்க. ஸோ பியூஷ் கோயல் டெல்லியில் போய் நான் என்ன பண்ண கொடுக்க மாட்டேன். இது எல்லாம் ஒரு லிங்கில் பொய் சொல்லியே தமிழக பாஜகவை அழிக்க நினைக்கிறாங்க. அதான் காரணம். அண்ணாமலையால் கூட்டம் கூட்டப்பட்டது. அண்ணாமலைக்கு வந்த கூட்டம் சாதா கூட்டம் இல்லை, ரசிகர் கூட்டம். விஜய்க்கு வரா மாதிரி க்ரௌடு, எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஜெயலலிதாவுக்கு வந்த மாதிரி க்ரௌடு. அவர் நடிகர் கூட கிடையாது, அவர் போலீஸ் அதிகாரி. ஆனால் நான் வன்மை, அவர் பேசுகிற அந்த விதம் இருக்குது பாருங்கள், அட்டாக் பண்ணி பேசுகிறது. அந்த மாதிரி பிஜேபியில் எந்த தலைவரும் பேச நான் கேள்விப்பட்டதே இல்லை. பேசுகிறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க, நல்லா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. இவர் மட்டும்தான் பேசுகிற விதம் இருக்குன்னா ஜனங்கக்கிட்ட போய் சேர்ற மாதிரி பேசுகிறார். ஜனங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில், ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி, கமலஹாசன் மாதிரி இல்லாமல் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறதுனால என்ன ஆகிடுது, ஜனங்கக்கிட்ட ரீச் அதிகமாகிடுது. மக்கள் ஈர்ப்பு, எங்கே போனாலும் பின்னாடி ஓடுறாங்க.
எங்கே போனாலும் ஆட்டோகிராஃப் செல்ஃபி. அவர் இப்போ என்ன போச்சு, அண்ணாமலை போட்டி போடல, அண்ணாமலை தேர்தல் இல்லைன்னா ஒரு 60% பாஜகவினர் தேர்தலை புறக்கணிப்பார்கள். யாருக்கு நஷ்டம்? பாஜகவுக்கு நஷ்டம், அண்ணாமலைக்கு நஷ்டம் இல்லை. ஸோ இப்போவாது பாஜக முழிச்சிட்டு அண்ணாமலைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அவரை முடுக்கி விட்டு கோயம்புத்தூர் வடக்கை கொடுத்து அவரை தேர்தலில் போட்டியிட வச்சு அவரை ஜெயிக்க வச்சு அசம்பிளிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நல்லது. இல்லைன்னா கட்சி நாசமாக போயிடும். பையனெல்லாம் வராது. அதெல்லாம் அந்த வாக்கு வந்து இப்போ அதிமுக வாக்கு வந்து அதிமுகவுக்கு போகும், அப்புறம் வந்து பாதி விஜய்க்கு போகும், பாதி டிஎம்கேக்கு போகும், பாதி வந்து என்டிகே. நாம் தமிழர் வந்து ஒரு டெக்னிக்கலாக 6 பிராமின்ஸை போட்டிருக்காரு உயர் ஜாதி வாக்கு பிடிக்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து இப்போ சாஃப்ட் ஆகிட்டார். பிஜேபி திட்டல, ஏன்னா அது தெரிஞ்சு போச்சு, பிஜேபி வாக்கு நம்மக்கிட்ட வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இப்போ 6 பிராமின் கேண்டிடேட்டை போட்டு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் மயிலாப்பூரில் பிராமின் சொல்கிறாங்க, தமிழிசைலாம் போட்டால் நான் ஓட்டு போட மாட்டேன்ப்பா, நான் வந்து நாம் தமிழருக்கு போட போகிறேன் அப்படின்னு. இதோட பார்த்திங்கன்னா நாம் தமிழரில் மயிலாப்பூரில் அருண் ஒரு பிராமின் போட்டி போடுறார். இளைஞர், 25 வயசு இளைஞர். டிவிகேல வெங்கட்ராமன் ஒரு பிராமின் போட்டி போடுறார். திருப்பதி நாராயண பிராமின் அவர் கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அவர் கோச்சிங் போட்டார். தமிழிசை போட்டாலும் டெபாசிட் காலி, 3வது இடத்துக்கு தான் வரும். ஏன்னா விஜய் பாப்புலர் மயிலாப்பூரில், யங்ஸ்டர்ஸ் யூத் எல்லாம் இருக்காங்க. ஸோ பாஜக இந்த தடவை தேர்தலில் பல இடங்களில் 3வது இடத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அண்ணாமலை 2 பேருமே தான். அண்ணாமலையை விட்டு நீங்கள் எப்படி கட்சி நடத்த முடியும்? அண்ணாமலையை விட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கட்சியும் வளர்த்தார், அவரையும் வளர்த்துக்கினார். அவர் மோடி டெக்னிக் ஃபாலோ பண்ணார். மோடி என்ன பண்ணார்? அவர் ரொம்ப வளர்த்துக்கினார். 2011க்கு முன்னாடி மோடின்னா இந்தியாவில் பாதி பேருக்கு தெரியாது, எவ்வளோ மாநில முதலமைச்சர்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ உலகமே தெரிகிற அளவுக்கு அது எப்படி வளர்த்துனார். அந்த டெக்னிக் அண்ணாமலை ஃபாலோ பண்ணி அவரை வளர்த்ததன் வழியாக கட்சியையும் வளர்த்தார். தப்பு சொல்ல முடியாது, கட்சியை வளர்த்தார். 12% வரைக்கும் கொண்டு போனார் பாஜக மட்டுமே. அது இப்போ விட்டுருந்தானே 20%, பாஜக என்டி 25-27% கொண்டு போயிருப்பார். அதுதான் வருத்தமாக இருக்குன்றாங்க பாஜக தலைவர்கள்லாம். 2 நாளைக்கு முன்னாடி பாலக்காட்டுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக கோவை வந்த பாரத பிரதமரை பாஜக தலைவர்கள் வரவேற்றனர். பிரதமரை வரவேற்ற பிறகு வானதி ஸ்ரீனிவாசன் பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில், பிரதமரை வரவேற்கும் நபர்களின் பட்டியலில் அண்ணாமலை பேர் இருந்துச்சு, தம்பி வரல, தம்பியிடம் இது குறித்து கேட்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. உண்மையில் என்ன நடந்துச்சு? என்ன காரணம்னா, பிரதமர் உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் எந்தெந்த இடத்துல யார் யார் ரிசீவ் பண்ணணுன்னு பண்ணுறது கேசவ விநாயகத்தோட வேலை. தலைவர் வேலை கிடையாது, அமைப்பு செயலாளர் வேலை. ஏர்போர்ட்டில் ஸ்டேட் பிரசிடெண்ட், எக்ஸ் பிரசிடெண்ட்ஸ், கட்சியோட துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் இவங்கெல்லாம் நிற்பாங்க. ஏர்போர்ட்லேருந்து அந்த லவுஞ்சுக்கிட்ட வரும்பொழுது மற்ற எம்எல்ஏ எம்பியெல்லாம் நிற்பாங்க. 3வது இடத்துல மாவட்ட தலைவர்கள். அந்த மாதிரி 3 பிரித்து எல்லோரும் பிரதமர், ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லோரும் கூட முடியாது, செக்யூரிட்டி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரித்து பண்ணுவாங்க. ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. முன்னாள் மாநில தலைவர்களுக்கும் புரோட்டோக்கால் இடம் உண்டு. எல்முருகன் யூனியன் மினிஸ்டர்னா கூட புரோட்டோக்கால் பிரகாரம் முன்னாள் தலைவர், தமிழிசை முன்னாள் தலைவர், பொன்னார் மத்திய அமைச்சர்னு இருந்தால் கூட முன்னாள் தலைவர். தமிழிசை சொல்லியான இல்லை, முன்னாள் கவர்னர்னு. முன்னாள் கவர்னருங்கிறது கட்சி பதவி இல்லை, கான்ஸ்டியூஷன் பதவி. முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் தான் அந்த அம்மாவுக்கு இடம், முன்னாள் கவர்னர் என்ற முறையில் இல்லை. ஸோ இந்த வாட்டி கேசவனம் இல்லாதனால தமிழிசை, வானதி, நாயனார், எல்முருகன் 4 பேர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இந்த 4 பேருமே அண்ணாமலைக்கு ஆகாதவங்க. இத்தனைக்கும் பிரதமர் மதுரைக்கு வந்தாங்க. நீங்கள் சொல்லலாம், மதுரைக்கும் அண்ணாமலைக்கு என்னங்க சம்பந்தம், கன்னியாகுமரிக்கு அண்ணாமலைக்கு என்னங்க சம்பந்தம், மதுரையில் நாங்கள் ராமசீனிவாசன் கூப்பிட்டு போகிறோம். கோயம்புத்தூர் சொந்த மண்ணுங்க. பிரதமர் ஆஃபீஸில் இதெல்லாம் பார்க்க டைம் கிடையாது அவங்களுக்கு. யார் வரா, யார் போகிறா, என்ன ஒன்று லிஸ்ட்டு போது இவங்க என்ன பண்ணாங்க, 4 பேரும் நயினார், தமிழிசை, எல்முருகன், அவங்க பேரை போட்டு அமுச்சு விட்டாங்க. அப்ரூவ் ஆச்சு. இவங்க அமிச்சா அப்ரூவ் ஆகிடும், டிவாச்சிச்சு. வந்த உடனே என்ன ஆச்சு, இந்த லிஸ்ட்டு வெளியில் வரும்னு வானதி எதிர்பார்க்கல. இந்த லிஸ்ட்டு வரும்னு எதிர்பார்க்கல. அண்ணாமலை வந்து எதிராக திருப்பி உள்ளான். மோடியை புறக்கணிச்சார், மோடி மேலே கோபத்தில் இருக்கார், கட்சி விட்டு விலக போகிறார்
ராஜினாமா பண்ண போகிறார், சீட் கொடுக்கலன்ற கடுப்பில் இருக்கார். அந்த நெரேட்டிவ் செட் பண்ண தான் பேர் முதல்ல ஆட் பண்ணல. முதல்ல ஆட் பண்ணாததுக்கு காரணமே விடுபட்டு போல வேணுன்ட்டே தவிர்க்கப்பட்டது. ஏன்னா அவங்க மூளை கிரிமினல் மூளை, எப்படி திங்க் பண்ணால் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணாங்க, ப்ரெஸ்லேயும் போய் சொல்லிட்டாங்க, நாங்கள் பேர் இருந்து அவர் பாய்காட் பண்ணுறோம், நாங்கள் என்னங்க பண்ண முடியும்னு. அண்ணாமலைக்கு தெரியாத கான்டாக்ட்ஸா கரெக்டாக எடுத்தார், ஆளை வச்சு எடுக்க வச்சார், லீக் பண்ணார், லீக் பண்ணிச்சு, மூஞ்சில் கறியை பூசிக்கிச்சு, எல்லாம் மூஞ்சில் கறி பூசிக்கிச்சு. இந்த 4 கூட்டணி மூஞ்சில் கறி பூசிச்சு. லிஸ்ட்டில் அண்ணாமலை பேர் இல்லை, கேட்டால் அது ஃபோர்ஜி லிஸ்ட்டுன்னாங்களாம், சீலோட ஒருத்தான் வெளியிட்டான். இதெல்லாம் கொடுக்குறாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில். இந்த லீக் பண்ணால் பிரைம் மினிஸ்டர் கேட்டாராம், வேர் இஸ் அண்ணாமலையன், இடின்னு கம்னாங்களாம். ஒரே வார்த்தை கேட்டாராம், வரலையா கூப்பிடலையா. பிரதமர் அந்த வாயில் அந்த வார்த்தை வர்றது ரொம்ப அபூர்வங்க. வரலையா கூப்பிடலையா கேட்டு ஒன்றும் பதிலே எதிர்பார்க்கல, கேட்டு போயிட்டார். போயிட்டு பாலக்காடு போயிட்டார். டெல்லிக்கு போனாராம், அந்த லிஸ்ட்டு காட்டுனாராம், காமிச்சாங்களாம், அண்ணாமலை பேர் இல்லை. ஓஹோ இந்த வேலை பண்ணுறீங்களா, ஒருத்தருக்கு சீட்டு கிடையாது இந்த வாட்டி. எல்முருகன்ட்ட சொல்லிட்டாராம், முருகன் லாஸ்ட் சான்ஸ், நீங்கள் எம்எல்ஏ கேட்டீங்க, எம்பி கேட்டீங்க, எம்பி கொடுத்தோம், தோற்றிங்க ஊட்டியில். எம்எல்ஏ கேட்குறோம், எம்எல்ஏ கொடுக்குறோம். எம்எல்ஏ தோற்றிங்கன்னா நீங்கள் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணி அந்த எம்பி பதவியில் அண்ணாமலையை நிற்க வச்சு மத்திய உள்துறை இணையமைச்சராக போட போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டில் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நேஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ண வரல. நீங்கள் பார்லிமெண்ட்ரி அஃபேர் சொதப்புறீங்க, இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கு சொதப்புறீங்க, ஆன்டை மோடி ஆன்டை பிஜேபிலாம் உங்கள் கண்ட்ரோல் பண்ண தவறிட்டீங்க, தூர்தர்ஷன் நாசமாக போச்சு அப்படின்னு கத்தின்னு கத்திட்டார் மோடி. அவர் என்ன தாங்க பண்ணுவார்? ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும்? எல்லாரையும் சூப்பர்வைஸ் பண்ண முடியுமா? எல்லாரையும் மல்கட்ட முடியுமா? எல்லாரையும் குச்சி வச்சு அடிக்க முடியுமா? அவங்கவுங்களுக்கு பொறுப்பு வரணும்னு பார்க்குறாரு. அமித்ஷா, நிதின் கட்கரிலாம் யாரும் சூப்பர்வைஸ் பண்ண வேணாம், அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் போன தலைவர்லாம் அப்படி தான். இவங்க எதுக்கு எடுத்தாலும் தப்பு பண்ணாங்கன்னா இதையே பார்க்குறது வேலையாக இருக்கே. ஸோ அண்ணாமலைக்கு தேர்தல் முடிந்த பிறகு எம்எல்ஏ வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எம்பியாக முருகன் இடத்துல போயிட்டு டெல்லியில் போய் மத்திய உள்துறை இணையமைச்சராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுங்கிறத டெல்லி முடிவு பண்ணும்.